குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே குரூப் 4 எக்ஸாமுக்காக பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னால் இப்போதைக்கு என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறதுல தான் ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க. இப்போதைக்கு உங்களுடைய டார்கெட் அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிறது தான். இந்த அப்ளிகேஷன் போடும்பொழுது நம்மளையே அறியாமல் சில மிஸ்டேக்கை பண்ணிடுவோம். நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு நம்முடைய வேலையவே பாதிக்கும். உதாரணமாக சொல்லணுன்னா, ஒருத்தர் அப்ளிகேஷன் போடுறாரு. அப்ளிகேஷன் அவர் ஜென்ஸு, அவர் லேடிஸ்ன்னு போட்டுறாருன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? அவருடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணால் கூட நம்மளுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அப்ளிகேஷன் போடும்பொழுது ரொம்ப கவனமாக போடணும். எப்படி கவனமாக அப்ளிகேஷன் போடுறது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷன் போடும்பொழுது நானும் சில மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் பண்ண மிஸ்டேக் என்ன, அதனால் என்ன ஆச்சு அப்படிங்கிற தகவலையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் முழுமையாக வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இதில் அப்ளிகேஷன் போடுறத பற்றி பார்த்துருவோம். ஒருத்தர் அப்ளிகேஷன் போட போகிறாரு அப்படின்னா அவர் கையில் என்னென்ன இருக்கணுங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். அவர் என்ன படிச்சிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கணும். கல்வி சான்றில் பொறுத்த வரைக்கும் அவர் 10th படிச்சிருந்தா 10th மார்க் ஷீட், 12th படிச்சிருந்தா 12th மார்க் ஷீட், டிகிரினா டிகிரி மார்க் ஷீட் வச்சுருக்கணும். டிகிரி படிச்சிருந்தா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை அவர் வச்சுருக்கணும். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மிக மிக ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஏன்னா இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மேஜராக நடக்கிற விஷயம் எல்லாமே கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் நடக்குது. எல்லாமே இடஒதுக்கீடு தான். அப்போ கம்யூனிட்டி அப்படிங்கிறது தான் முக்கியமான ரோல் பண்ணுது. அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மிக மிக முக்கியம், அதில் தப்பு இருக்கக்கூடாது. அடுத்தது பிஎஸ்டிஎம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஆனால் அந்த வீடியோக்கு கீழேயும் நிறைய பேர் பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பிஎஸ்டிஎம்மை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய விருப்பம்தான். பிஎஸ்டிஎம் வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா 20% இடஒதுக்கீடு இருக்குது. உதாரணமாக விஓ போஸ்ட் எவ்வளோங்க? 108 போஸ்ட்டு. எத்தனை போஸ்ட்டு? 108 போஸ்ட்டு விஓ போஸ்ட்டு. இதில் 20%னா எவ்வளோ வரும்? 100 போஸ்ட்னே வைங்களேன். இதில் 20%னா எவ்வளோ? 20 போஸ்ட்டு. அப்போ இந்த 20 போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் நீங்கள் ஆவீங்க தமிழ் வழியாக படிச்சிருந்தா. எல்லாருமே 12th வரைக்கும் தமிழ் வழி தான் படிச்சிருப்பீங்க. டிகிரி மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க. அதனால் இந்த 20 போஸ்ட்டையும் நீங்கள் எடுக்க முடியாத மாதிரி ஆகி போயிடும். அதனால் நீங்கள் தமிழ் மீடியத்தை தயவு செஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கோங்க. க்ளைம் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் க்ளைம் பண்ணால் 20% சீட்டு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மெயில் ஐடி ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே ஜிமெயில் தான் கொடுக்குறீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாஹூ மெயில் ஐடி கொடுக்குறீங்க. இப்படி யாஹூ மெயில் ஐடி கொடுக்குறது சரியான்னு கேட்டால் அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் சொன்னார், சார் நான் யாஹூ மெயில் ஐடி கொடுத்துட்டேன் சார் தெரியாதனமா, அதனால் பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன் சார், அதனால் எல்லாத்தையும் சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி ஜிமெயில் ஐடி தான் கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால் மோஸ்ட்லி ஜிமெயில் ஐடி இருந்தால் அதை கொடுத்துக்கோங்க, யாஹூவெல்லாம் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைலை கொண்டு போகணும். மொபைல் நம்பரும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் நமக்கு முக்கியம். நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னாலும் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் டிஎன்பிஎஸ்சி நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ நீங்கள் உதாரணமாக அப்ளிகேஷன் போடுறீங்க, அதில் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ அதை டிஎன்பிஎஸ்சி படித்து பார்க்கும்பொழுது ஒரு தப்பு தெரியுது. உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க, ஃபோனோ தபாலோ அனுப்ப மாட்டாங்க, மெயில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்ச சர்டிஃபிகேட்டில் தப்பு இருக்குது, அதை உடனே சரி பண்ணி எங்களுக்கு கொடுங்கன்னு மெயில் மட்டும்தான் வரும். அப்போ நம்ம ப்ராப்பராக மெயில் ஐடி யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஓடிபி வரும், செல்லு கூட மெசேஜ் வரும். அப்போ அந்த செல்லு நம்ம யூஸில் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடியை தயவு செஞ்சு கொடுங்க. நீங்கள் ஏதோ ஒன்று சும்மா தான் இருக்குன்னு டம்மியாக கொடுத்துட்றாதீங்க. சரி, அவ்வளோதான். இப்போ இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா, கல்வி சான்றை பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் நமக்கு தேவைப்படும், ஆதார் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அடுத்தது மெயில் ஐடி, அடுத்து ஃபோன் நம்பர். இவ்வளோ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே போதும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, சென்டரில் போய் தான் அப்ளிகேஷன் போடணுமா, இல்லை நானே போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, நான் ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்களே அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு எதுவும் தெரியாது, நான் இப்போ தான் அப்ளிகேஷன் போட போகிறேன்னா தயவு செஞ்சு நீங்களே ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் சென்டருக்கு போய் தான் அப்ளிகேஷன் போடணும். புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் நம்ம போடும்பொழுது ஒரு 100 ரூபா 150 ரூபா செலவு பண்ணுவோம். நம்ம ஒன்றும் பெருசாக செலவு பண்ண போகிறதில்ல. இந்த 100 ரூபாங்கிறது ஒரு சிலருக்கு பெரிய அமௌண்ட் தான். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இது நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனை. நீங்களே அப்ளிகேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தப்பை பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், புரிஞ்சுக்கோங்க. அதனால் 100 ரூபா 150 ரூபாய் மிச்சம் பண்ணுறதை பார்க்காதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக சென்டர் போங்க. இல்லை சார் எனக்கு திருப்தியாக அப்ளிகேஷன் போடணுன்னாலும் சென்டர் போங்க. சென்டர் போங்கன்னா அவருக்கு பல்வேறு விதமான அப்ளிகேஷனை போட்டு பழக்கம் இருக்கும். அதனால் அவருக்கு எல்லாமே தெரியும், எப்படி அப்ளிகேஷன் போடணும், எப்படி ஃபோட்டோ வைக்கணும், ஃபோட்டோவுக்கு கீழே எப்படி பேர் வைக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே அவரே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவார். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஒரு 150 ரூபா செலவு பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நீங்கள் சென்டர் போய்ட்டு மோஸ்ட்லி அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், சென்டர் போய் அப்ளிகேஷன் போடுன்னு சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு போய் எல்லாத்தையுமே நம்பிடக்கூடாது. ஒருத்தர் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், அவருக்கு எதுவுமே தெரியாது, அரைக்குறையாக தான் தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், சரிங்களா? அதனால் யார் நீண்ட காலம் சென்டர் வச்சுருக்காங்க, யார் ப்ராப்பராக தப்பு இல்லாமல் பண்ணித்தராங்களோ அவங்கக்கிட்ட போய் பண்ணுங்கள். சும்மா புதுசாக ஆரம்பித்து ஏதோ அரைக்குறையாக பண்ணுறாருன்னா அங்கெல்லாம் பண்ணிடாதீங்க. அடுத்தது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு சென்டர்காரன்ட்ட கொடுத்துட்டு நம்ம ஓரமாக உட்காந்துட்டு பராக் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நாம் பராக் பார்த்துக்கிட்டு இருப்போம், அவர் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருப்பார். இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் டைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் உட்காந்து நாம் வெரிஃபை பண்ணணும். அவர் டைப் பண்ணுறது கரெக்டான வெரிஃபை பண்ணணும். அவரால் ஏதாவது தப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு டிஎன்பிசி பொறுப்பாகாது. நீங்கள் பண்ண தப்பாக தான் அவங்க எடுத்துக்குவாங்க. நீ அப்ளிகேஷன் போடு, இல்லை சென்டர்காரன்ட்ட கொடுத்து அப்ளிகேஷன் போடு, ஆனால் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு டிஎன்பிசி சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவர் டைப் பண்ண பக்கத்தில் உட்காந்து நீங்கள் 1 by 1 வாட்ச் பண்ணிட்டே வரணும். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணணும். சரியாக போட்டிருக்காரான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு 4-5 முறை தரவாக செக் பண்ணிவிட்டு தான் சப்மிட் கொடுக்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க, சார் கையெழுத்து வந்து தமிழில் போடணுமா இங்கிலீஷில் போடணுமான்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் சாய்ஸ். இங்கெல்லாம் வந்து தமிழில் போடணும், இங்கிலீஷ் போடணும் அவசியம் கிடையாது. இங்கிலீஷில் போடுங்க, சரிங்களா? அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். தமிழில் போட தெரிஞ்சால் போடுங்க, இல்லை இங்கிலீஷ் தான் நான் கையெழுத்து போடுவேன்னா இங்கிலீஷே போடுங்க, தப்பு கிடையாது. அப்போ ப்ராப்பராக வந்து அப்ளிகேஷன் போடுங்க. பக்கத்தில் உட்காந்து அவர் அப்ளிகேஷன் போடுறத செக் பண்ணுங்கள், புரியுதுங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இடத்துல தான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். நானும் ஒரு சென்டரில் போய் அப்ளிகேஷன் போட்டேன். இத்தனைக்கும் அவருக்கு பல்வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான். ஆனாலும் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்டேட் பண்ணும்பொழுது இடையில் ஒரு நம்பரை விட்டுட்டு டைப் பண்ணிட்டார். நானும் நல்லா கவனிக்கலை. அது 111 இருந்தது, சர்டிஃபிகேட்டில் 111 இருந்தது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 11 டைப் பண்ணிட்டோம். பார்க்கும்போது 11 மாதிரி தெரிஞ்சது, சப்மிட் பண்ணிட்டு பார்த்தா தான் தெரியுது இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. போன குரூப் 4 எக்ஸாமில் மட்டும்தான் எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதாவது தப்பாக பண்ணியிருந்தால் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஆனால் 2019 எடிட் ஆப்ஷனே கொடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. இவர் இப்படி பண்ணிட்டாரே, அவர் மேலேயும் தப்பு கிடையாது, என்னுடைய தப்பு தான். நான் தான் செக் பண்ணியிருக்கணும். அப்போ என்னுடைய தப்பு தான் சரி, அவருடைய தப்பு தான் சரி. ஆனால் இதுக்கு யாரை பதில் சொல்கிறது? உடனே வந்து இமீடியட்டாக அதை எடுத்து அந்த பிரிண்ட் போட்டதை எடுத்து டிஎன்பிசிக்கு மெயில் பண்ணேன். இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன் சார், நான் எடிட் பண்ண முடியல, நான் 70 முறை ட்ரை பண்ணிட்டோம், எடிட் ஆப்ஷனே வரமாட்டேங்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார், எடிட் பண்ணி கொடுங்க சார்னு சொல்லிட்டு நாங்கள் மெயில் போட்டுட்டோம். மெயில் போட்டாலும் ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதே மாதிரி ஃபோன் பண்ணுறோம், சார் இந்த மாதிரி வந்து தப்பாகிடுச்சு சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார்னு ஃபோன் பண்ணால் அங்கே இருக்கிறவங்க கூலாக பதில் சொல்கிறாங்க, நீங்கள் பாஸ் பண்ணி கவுன்சிலிங் வாங்க சார், அங்கே பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒரே வார்த்தையாக. எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணுறோம், பாஸ் பண்ணி அங்கே போய் நின்ன பிறகு நீ தப்பு பண்ணிட்ட, இங்கேயே நீ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறியே, அப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்தால் நீ எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுவோங்கிற மாதிரி இப்படி திரும்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு பதட்டம். இப்படி பண்ண மாட்டாங்க, பட் இப்படி பண்ணிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து பாஸ் ஆகி நான் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணி போஸ்டிங் வாங்குற வரைக்கும் எனக்கு இந்த பயம் அப்படியே இருந்தது, மனசுக்குள்ளேயே இருந்தது. ஒழுங்காக என்னால் படிக்க முடியல, ஒழுங்காக கவுன்சிலிங்க்கு வந்து நிம்மதியாக போக முடியல. கவுன்சிலிங் போகிற வரைக்குமே எனக்கு இதே டென்ஷன் தான். ஒவ்வொரு முறையும் வந்து அந்த நான் என்னென்ன அனுப்புனேன், டிஎன்பிசிக்கு என்னென்ன ரெக்வஸ்ட் வச்சேன், என்ன மன்னிப்பு கடிதம் வச்சேன், எல்லாத்தையுமே எடுத்து சேமித்து வச்சு அதை கவுன்சிலிங் போகும்போது கொண்டு போய் காட்டினேன். இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன் சார், அது நான் அப்பயே வந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன், இந்த பாருங்க காட்டினேன். இந்த தேவை வந்து உங்களுக்கு இல்லை, புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், என்ன எதுவுமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு அரைக்குறையாக சப்மிட் பண்ணிடாதீங்க. நம்மளையே அறியாமல் மிஸ்டேக் ஆனாலும் இந்த குரூப் 4 வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன வாய்ப்பு அப்படின்னா, மார்ச் மாதம் 4ஆம் தேதி டு 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் போய் உடனே கரெக்ஷன் பண்ணிடுங்க, புரியுதுங்களா? சரி, எதையுமே வந்து பதட்டம் இல்லாமல் அப்ளிகேஷன் போடுங்க, நிதானமாக பார்த்து பொறுமையாக போடுங்க. அதாவது நம்மளை அறியாமல் வந்து ஏதோ ஒன்று கடாமடான்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளே அறியாமல் ஏதோ ஒன்று ஒழுங்காக பார்க்காம போட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து நிம்மதியாக படிக்க முடியாது. இது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிம்மதியாக படிக்க முடியாது. நிம்மதியாக படிக்கிறது தான் முக்கியம். எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறத விட நிம்மதியாக படிக்கிறது தான் முக்கியம், அப்போ தான் பாஸ் பண்ண முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் போட்டிங்க, சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிண்ட் போட்டு கையில் எடுத்து பென்சிலை வச்சு டிக் பண்ணி பாருங்கள்.
பிரிண்ட் போட்டு கையில் எடுத்து பென்சிலை வச்சு டிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு பென்சிலை வச்சு டிக் பண்ணி பார்க்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கம்ப்யூட்டர்லேயே வச்சு பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. நீங்கள் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து நீங்கள் அப்படியே பாருங்கள். புரியுங்களா? எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து பென்சிலை வச்சு டிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தப்பு பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு ப்ராப்பராக தெரியும். இதை நீங்கள் பத்திரமா எடுத்துக்கொண்டு போய் சேமித்து வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது நீங்கள் பத்திரமா எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஃபைலில் வச்சுக்கோங்க. ஏன்னா போன குரூப் 4ல் என்ன ஆச்சு அப்படின்னா, எக்ஸாம் எழுதணும்ல, ஹால் டிக்கெட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, ஹால் டிக்கெட்டை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஹால் டிக்கெட் இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாதுங்கிறனால தூக்கி ஏதோ ஒரு பக்கம் எஞ்சிட்டோம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இதையுமே வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. பாஸ் ஆகி நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் போடும்பொழுது கவனமாக பார்த்து போடுங்க. கம்யூனிட்டியை மாற்றி போட்டுறாதீங்க. சர்டிஃபிகேட்டும் ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்யூனிட்டி தான் மேஜர் ரோல் பண்ணும். அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் தப்பு எதுவும் இருக்கக்கூடாது. சார் சின்ன கரெக்ஷன் இருக்குது, அதாவது என் பேரில் தப்பு இருக்குது, அப்பா பேரில் தப்பு இருக்குது, ஊரில் தப்பு இருக்குன்னா நோ ப்ராப்ளம். இது வந்து உங்கள் ரேங்கை பாதிக்காது. புரியுதுங்களா? அதாவது ஒருத்தர் வந்து போய் எம்பிசி கேண்டிடேட் இருக்கார், அவர் போய் எக்ஸாம் எழுதுறாரு, அவர் பாஸ் ஆகிட்டார், அவர் 110வது ரேங்கில் இருக்காருன்னு வைங்க. அவர் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அதில் அவங்க அப்பா பேர் தப்பு இல்லை இவர் பேரில் ஏதோ சின்ன தப்பு இருக்குது, இல்லை ஊர் பேரில் தப்பு இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் ரேங்கை வந்து பாதிக்காது. இதுவே அவர் ஆக்சுவலாக வந்து பிசி, அவர் எம்பிசின்னு கொடுத்துருக்காருன்னா இவருடைய ரேங்கையே பாதிக்கும். அதனால் இந்த தப்பை மட்டும் பண்ணக்கூடாது. சின்ன கரெக்ஷன் இருந்தால் அதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் மேஜராக தப்பு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக எலிஜிபிளே கிடையாது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் சரியாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் அம்மா பேர் தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் பேர் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்ட் பேர் வாங்கிடுவாங்க. ஹஸ்பண்ட் பேர் போட்டு வாங்கியிருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செல்லாது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தெளிவாக போட்டிருக்காங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் அம்மா பேர் தான் இருக்கணும். அடுத்தது என்ஓசி, தடையின்மை சான்று. இதை யார் வைக்கணும் அப்படின்னா, இது வந்து இப்போ வைக்க தேவையில்ல. கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கோம், குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறோம்னா நம்ம வைக்க தேவையில்ல. ஆனால் துறைக்கிட்ட தகவல் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு தகவலை டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா போதும். புரியுதுங்களா? டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிச்சிருந்தா போதும், எக்ஸாம் எழுதலாம். ஆனால் நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்கன்னா அப்போ என்ஓசி தேவைப்படும், இப்போ தேவைப்படாது. இப்போ நீங்கள் தபால் மட்டும் வைங்க. உங்கள் ஆஃபீஸிலேருந்து இந்த மாதிரி நான் இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு தபால் மட்டும் வைங்க. அதுக்கு அவங்க பர்மிஷன் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சரி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, பர்மிஷன் கொடுப்பாங்க. இந்த பர்மிஷன் லெட்டரை வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. பத்திரமா வைக்கணும். பர்மிஷன் லெட்டர் வாங்கி பத்திரமா வைக்கணும், வாங்கி தூக்கி போடக்கூடாது. அடுத்தது நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப திரும்பவும் இந்த பர்மிஷன் லெட்டரை வச்சு என்ஓசி வாங்கணும். புரியுதுங்களா? அதனால் எதை வாங்கினாலும் பத்திரமா வச்சுக்கோங்க, தூக்கி எறிந்து விடாதீர்கள். அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக மேஜராக பண்ணக்கூடிய மிஸ்டேக் இவ்வளோ தான். இந்த மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ராப்பராக போட்டு வாங்க. ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் போட்ட பிறகு நமக்கு படிக்க வேண்டிய போர்ஷன் நிறையா இருக்குது. சும்மா இதையவே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதுவே நினச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதனால் இப்போயே தெளிவாக செய்வன திருந்த செய் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நோ ப்ராப்ளம். நல்லா எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். நல்லா ப்ராப்பராக அப்ளிகேஷன் போட்டு வாங்க, நல்லா படிங்க, உங்களுக்கு ஒரு போஸ்ட்டு கிடைக்கட்டும். எல்லாருமே வந்து நல்லா தெளிவாக அப்ளிகேஷன் போட்டு வாங்க. எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு முடிங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.